வணக்கம். நான் உங்கள் தாமோதர் குமரன், புற்றுநோய் நிபுணர். ஒரு பேஷண்ட் கேட்டு போனாங்க இன்னைக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சுட்டாங்க ரஷ்யால. "அது குடுங்க" அப்படின்னு கேட்டாங்க. "இல்லம்மா நான் பார்த்து சொல்றேன்" அப்படின்னேன். அப்புறம் நான் கொஞ்சம் அத பத்தி பார்க்கும்போது, ஒரு ரஷ்யன் வேக்சின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு கேட்டா ஒரு இம்யூனிட்டி பில்டிங் தெரப்பி. ஒரு உடம்போட தெம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டு, அது போய் கேன்சர போராடும். இது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ட்ரீட்மெண்ட் தான். நம்ம நெறைய விதமான கேன்சருக்கு ஆல்ரெடி நம்ம இந்தியாவிலே குடுத்துட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு லங் கேன்சர் வருது, இல்ல ஒருத்தருக்கு கணையத்தில கேன்சர் வருதுன்னா, நான் என்ன பண்ணுவோம்னு கேட்டா, அந்த கேன்சரோட பிளாக்க எடுத்துட்டு செக் பண்ணுவோம். அதில இம்யூனிட்டி பவர் இருக்கான்னு பார்ப்போம். இருக்குன்னா நாங்களே இம்யூனோதெரபி குடுப்போம். இதுதான் ஆல்ரெடி இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ இந்த மாரி நெறைய கேன்சருக்கு ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் இருக்கு, குடுத்துன்னு இருக்கோம். இது நியூ திங் கிடையாது. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு mRNA பேஸ்ட் வேக்சின் சொல்லிட்டு குடுக்குறாங்க. அண்ட் இதோட கேன்சரோட ஒரு மெயின் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா எல்லா கேன்சருக்கும் இது குணப்படுத்தாது. எல்லா கேன்சருக்கும் வேலையும் செய்யாது. முக்கியமான திங். ஸோ இது குடுத்த உடனே நம்ம எடுத்துக்க முடியாது இந்த வேக்சின. அண்ட் உங்களுக்கே தெரியும் வேக்சின் ஹஸ் காட் லாட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ நம்ம இதுக்கு இல்லங்க கீமோதெரப்பி தான் பெரிய பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிட்டு போடணும். அது ஓகே. அந்த கேன்சருக்கு அது வேலை செஞ்சா கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். ஒரு ட்ரையல் பண்ணாங்க ரீசென்ட்டா ஒரு யுஎஸ்ல ஒரு 18 பேஷண்ட்ஸ் எடுத்தாங்க. எல்லாருக்குமே குடல் கேன்சர் இருந்துச்சு. எல்லா ஸ்டேஜும் இருந்தாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு இம்யூனோதெரபி குடுத்தாங்க. குடுத்து எல்லா கேன்சரும் மறைஞ்சிருச்சு. தே ஆர் டிசீஸ் ஃப்ரீ அப்படின்னு ஒரு அறிக்கைய குடுத்தாங்க. ரெட்ராஸ்பெக்டிவா பார்க்கும்போது தெரியுது, எல்லா எல்லா நபருக்குமே இந்த இம்யூனோதெரபியோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஸோ அந்த நபருக்கு மட்டும் தான் 100% வொர்க் அவுட் ஆகும். எக்ஸ்பிரஷன் இல்ல அப்படின்னா, வேலை செய்யாது இல்லையா? ஸோ புரிஞ்சுங்க. ஸோ இந்த வேக்சின் நாட் ஃபார் ஆல். யாருக்கு இருக்கு அவங்க எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வேலை செய்யும். இது ஆல்ரெடி இந்தியாவிலே இருக்கு. நிறைய இம்யூனோதெரபி ஆல்ரெடி குடுத்துன்னு தான் இருக்கோம். அண்ட் இது ஈவன் நம்ம ஊர்லயே இது குடுத்துன்னு இருக்கேன் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு. எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு இட்ஸ் நத்திங் நியூ. இட்ஸ் ஆல்ரெடி தேர் இருக்கு. இருக்குன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரஷ்யன் வேக்சின் ஒரு ஸ்டார்ட் அப் குடுத்துருக்காங்க. இது அவங்க ஊர் நபருக்கு குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. லாங் ரன்ல பார்க்கணும். அவங்க ஊர்ல யாருக்காவது வேலை செய்ய நீங்க பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும் உண்மைகள. இப்போதைக்கு நம்ம ஊருக்கு இன்னும் வரல. அண்ட் தென் இது ஒரு பழைய ட்ரீட்மெண்ட் தான். நத்திங் நியூ. இம்யூனோதெரபின்றது ப்ரூவன் ட்ரீட்மெண்ட் டூ மெனி கேன்சர்ஸ். இன்னொன்னு சொல்றாங்க, இந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கூட கிடையாதுப்பா. இந்த மருந்து எடுத்தாலே வராம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சேம் எக்ஸ்பிரஷன் தான் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம செல்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம டி செல், பி செல்ன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல ஒரு வாரியர்ஸ் இருக்காங்க. இதான் உங்களுக்கு புரொடெக்ஷன். எனி விதமான பாக்டீரியாவோ, வைரஸோ, கேன்சருக்கு ஒரு பிரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த டி செல், பி செல் தான் ட்ரிகர் பண்றாங்க இந்த வேக்சின் போட்டு. இத ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. ப்ராபப்ளி இது ஸ்ட்ராங் ஆனா உங்களுக்கு எந்த விதமான அணுக்கள் உள்ள வந்தா கூட, இது போய் அந்த அணுக்கள அட்டாக் பண்ணி அந்த கேன்சர் ஏற்பட்ட அணுக்கள் உள்ள பாடில என்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ கேன்சர் இல்லனா கூட இந்த இந்த இத எடுத்துக்கங்க. அப்படி உங்களுக்கு கேன்சர் வராதுன்னு சொல்லிட்டு ஹைப்போதீசிஸ் தான் தவிர, இது இன்னும் நடைமுறைக்கு ட்ரையலா இன்னும் வரல. யூசுவலி ஒரு மருந்த நாங்க ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, வி டூ மெயின் ரிசர்ச்சஸ். அனிமல் ரிசர்ச்லேருந்து ஹியூமன் ரிசர்ச்க்கு அப்புறம் தான் அது இந்த ட்ரையல் பாஸ் ஆகும். அந்த லெவல் இன்னும் இந்த வேக்சின் ரீச் ஆகல. ஸோ இன்னும் கூட இது ஒரு ஒரு பேப்பர்ல தான் இருக்கு தவிர நடைமுறைக்கு வரும்போது பார்த்து தான் யூஸ் பண்ணணும். கேன்சரை வெல்வோம். நன்றி.